2018-2019 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்னும் சில தினங்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் துறை வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்னென்ன, அதில் எவை நிறைவேற்றப்பட்டது உள்ளன என்பதை விளக்குகிறது சொன்னதும் செய்ததும் தொகுப்பு. கடந்த பட்ஜெட்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக தமிழர்களின் உயரிய கலாச்சார பாரம்பரியத்தினை பறைசாற்றும் விதமாக மதுரையில் தமிழர் பாரம்பரிய அருங்காட்சியகம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் இயங்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 6 கோடி ரூபாயும், ஒட்டுமொத்தமாக தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 48 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கர்நாடக இசைப்பள்ளிகள், பரதநாட்டியம் பள்ளிகள், தமிழிசை பள்ளிகள், இந்த 3 கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஒரு பேஸாக இந்த தமிழ் பண்பாட்டு மையத்தை உருவாக்கி இப்போ 4 நாடுகளில், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், UK, ஜெர்மனி, இந்த 4 நாடுகளில் 20,000 மாணவர்களை நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது 25 லட்சம் தான் நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணோம். தமிழ் பண்பாட்டு மையம் சிறிய அறிவிப்பாக வந்தாலும் அதனுடைய பிரம்மாண்டத்தை உணர்ந்த வருடம் இந்த வருடம். ஒரு வருடத்துக்கு இப்போ 56 விருதுகள் தமிழ் புலவர்களுக்கு, தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பல மாநிலங்களில் அந்தந்த மொழிகளை வளர்ப்பதற்காக பல விஷயங்கள் செஞ்சாலும் 56 விருதுகள் கொடுக்கக்கூடிய ஒரே மாநில அரசாங்கம் நம்ம அரசாங்கம் தான். உலகத்தமிழ் சங்கத்தில் ஒரு பழந்தமிழர் பண்பாட்டு மையம் உருவாக்குவது, இதில் ஏற்கனவே ஒரு 4.5 கோடிக்கு நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு பழந்தமிழர் பண்பாட்டு மையம் உருவாக்கி ஒரு மினி லெவலில் வச்சுருக்கிறோம். இது 10 மடங்கு அதை விட பெரிய விஷயம். ஒரு வகையில் இதுக்கு தேவையான கியூரேஷன், ஒழுங்குபடுத்துதல் இந்த பைலட் ப்ராஜெக்டில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பைலட் ப்ராஜெக்ட் துவங்கப்பட்டு விட்டது. அந்த மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 15 கோடி மட்டும் இந்த வருஷத்தில் அவங்க அலாட் பண்ணியிருக்க 15 கோடி. மார்ச் 31க்குள்ளே அந்த வேலை முழுமையாக துவங்கியிருக்கும்.